வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கைமணம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலோட நோக்கமே இங்கே செய்கிற ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியும்னு நாங்கள் நினைக்கிறோம். புரியலன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். இந்த வாழைப்பூ கூட்டு ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற போல இருக்கும். சரி வாங்க, இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பூ கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, மஞ்சள் 1/4 ஸ்பூன், கடலை எண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், வெங்காயம் மீடியம் சைஸில் 2, தக்காளி மீடியம் சைஸில் 1, பச்சை மிளகாய் 3, பூண்டு 6 நம்பர், பாசிப்பருப்பு 75 கிராம், பெருங்காயம் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், தேங்காய் 1/4 கப், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 4 நம்பர், பொட்டுக்கடலை 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு. பேஸ்ட் அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய் 1/4 கப், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 4 நம்பர், பொட்டுக்கடலை 1/4 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, பச்சை மிளகாய் 2. வேக வைப்பதற்கு பாசிப்பருப்பு, வாழைப்பூ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தண்ணி தேவையான அளவு. இதில் வெங்காயம் மட்டும் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம். இதை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் எல்லா பொருளும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். சரி வாங்க, இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு எல்லா பொருளையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே தேவையான அளவு பெருங்காயத்தை சேர்த்துக்கங்க. பெருங்காயம் சும்மா தேவையான அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா அதே மாதிரி கொஞ்சம் வதக்குங்க போட்டு. இப்போ வேக வச்ச வாழைப்பூ இருக்கு தெரியுங்களா, அந்த வாழைப்பூவை இதில் சேரணும். போட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க.
இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வைங்க. பாருங்க, இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை உள்ள சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு நாங்கள் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில், அப்புறம் அந்த பேஸ்ட்டு முக்கியமாக அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வாழைப்பூ கூட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.